உள்ளே வரலாமா விஜய் சார்? சார் உள்ளே போய் பார்த்துருவோம். விஜய் சார் ஒருவேளை ரெஸ்ட் ரூமில் இருப்பாரோ? விஜய் சார் கோயிலில் பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சார் போனீங்க? 2 நாள் ஆகுது உங்களை பார்த்து. என்ன தான் பண்ணுறீங்க? எங்கே தான் இருக்கீங்க சார்? நீங்கள் தான் ஸ்ரேயாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்களே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கோச்சிக்கிறீங்க? என் மனசுலேயும் நிறைய ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்க. மச்சான் டேய், அசிங்கமாக ஏதாவது கேட்டுருண்டா. 2 நாள் எங்கடா போனேன்? டேய் எதுவும் கேட்காதடா, பதில் சொல்கிற நிலைமையிலும் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் போய் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், வழிவிட. எங்கே தான் போனேன்? என்கிட்ட கூட சொல்லாமல் எங்கேயும் போயிட்டேன். அடப்பாவி, இங்கே ஒருத்தன் இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், கண்டுக்காம ஆன் பண்ணிட்டு போகிறான். இருடா வரேன். விஜய் சார் வந்துட்டீங்களா? எங்கே சார் போனீங்க? 2 நாளா? 2 நாளாக நீங்கள் வீட்லேயே இல்லையே, எங்கே போனீங்க? என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட நீங்கள் பேச மாட்டீங்களா விஜய் சார்? நான் உங்களுக்கு அவ்வளோ வேண்டாதவெல்லாம் போயிட்டல. ஏற்கனவே என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட வடிவு. இதுக்கு மேலேயும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உன்கிட்ட இனி பேச மாட்டேன். மச்சான் வடிவு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சிவா சார் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வடிவு? விஜய் சார் என் கூட பேசவே மாட்டாரு சார். அவன் என்கிட்ட கூட தான் ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசல. நானே அழுதுகிட்டா இருக்கேன் உன்ன மாதிரி. தொடச்சி விட்டு போவியா? இல்லை சார், இவ்வளோ நல்ல விஜய் சார் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஏன் வடிவு, நீங்கள் வேலை செய்ய தானே வந்திருக்க? முதலாளி பேசலாம் என்ன பேசலாம் என்ன, வந்தியா வேலையை முடிச்சிட்டியா போனியா வீட்டுக்கு அப்படின்னு இது. ஆமாம் சார், வேலை செய்ய தான் வந்தேன். ஆனால் விஜய் சார் என்கிட்ட நல்லா பேசுவார். இப்போ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு, என்ன பார்க்க கூட மாட்டாரு. அவன் பார்த்தா என்ன பார்க்கணும் தானே? நீ வேலை செய்தானே வந்திருக்க, வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவர் நல்லா என் கூட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிட்டு இருந்தாரு, இப்போ ஏன் சடனாக பேசாமல் போறாரு? நீ தானே கோயில் வச்சு சொன்ன இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நான் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன், வேலைக்காரியை நடத்துக்கணும். அதுதான் அவன் வேலைக்காரியை நடத்துகிறான். அவர் மனசுலேயே இப்போ நான் வேலைக்காரின்ற எண்ணம் தான் இருக்கா சார்? உன் மனசில் என்னென்ன இருக்குது? அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற வடிவு? நான் வந்து அவரை முதலாளி மாதிரி தான் சார் நினைக்கிறேன். அப்போ அவன் ஒன்று வேலைக்காரி மாதிரி நினைக்கிறதா தப்பு இல்லையே. சரி, அப்போ வேலைக்காரியை நினச்சாச்சு பேசலாம்ல, ஏன் பேசவே மாட்டுறாரு, பார்க்கவும் மாட்டுறாரு? ஏன் வடிவு, உனக்கு கிச்சனில் தானே வேலை, இவன் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வடிவு, ஹே வடிவு, வேலை செய்ய தானே வந்த, கிச்சனில் தானே உனக்கு வேலை, எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? கீழே போ. சிவா என்ன மச்சான், அவள் கோயிலில் சொன்னது தானே நான் சொன்னேன். அவள் வீட்டில் வேலை பார்க்க தானே வந்திருக்கேன்னு சொன்னா, அதனால தான் வீட்டில் போய் வேலை பாருன்னு சொல்கிறேன். வடிவு ஒன்று தான், வேலைக்காரிக்கு பெட்ரூமில் என்ன வேலை? கீழே போ, போய் வேலையை பாரு. வடிவு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? மச்சான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வெளியே வெயிட் பண்ணுறியா? வடிவு கேட்டுச்சா இல்லையா? வா வெளியே போகலாம். விஜய் சார் வடிவு வெளியே போகலாம், வா. என்ன மன்னிச்சிடுங்க சார். வடிவு, அவன் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறான்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சப்பறம் பேசிக்கலாம், வா. சரிங்க சார். நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட்லியாக கூட பேச மாட்டீங்களா விஜய் சார்? மச்சா, நீ அப்ராட் போகிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நான் பண்ணிட்டேன். ஓகேடா. நீங்கள் அப்ராட் போகிறீங்களா சார்? என்னால் தான் போகிறீங்களா? வடிவு ப்ளீஸ் போகாதீங்க விஜய் சார், ப்ளீஸ் போகாதீங்க. உன் நல்லதுக்காக தான் வடிவை நான் போகிறேன். இங்கே இருந்தால் கண்டிப்பாக என்னால் ஒன்றும் மறக்கவே முடியாது. இங்கேருந்து உன்னை பார்த்துட்டே இருந்தால் நான் பைத்தியம் தாண்டி ஆவேன். வடிவு எங்கே போகிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் என்னால் தான் அப்ராட் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிட்டு இந்த வேலையை விட்டு போயிடுறேன். இப்போ சொன்னப்பார், அது ரொம்ப சரி. நீ இருக்கனால தான் இங்கே பிரச்சனையே. சிவா அமைதியே இரு மச்சான். டேய் நான் ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன்டா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ப்ளீஸ் வெளியே போடா. எங்க இந்த வடிவுக்கு புரிஞ்சு புரியாத மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கா? வடிவு என்ன மன்னிச்சிருங்க சார். நீ எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்க மாட்டான். நீ வா வெளியே போலாம். ஏய் எதுக்குடா அவளை இவ்வளோ பேசி அழு வைக்கிற? டேய் மச்சான், அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாதுடா. நல்லா அவன் கூட பேசுகிறா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றா. ஆனால் மீதி நேரம் வேலைக்காரின்றா. அவள்லாம் இப்படி தானே பேசணும். ரொம்ப தப்புடா மச்சான், பாவம் ஃபீல் பண்ணிட்டே போகிறான். அவள் ஃபீல் பண்ணதை பார்த்து நீ ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக ஓப்பனாக பேசலாம்ல. ஸ்ரேயாக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம்லாம் பண்ண போகிறதில்ல, நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்க போகிறதில்ல. எனக்கு ஒன்றை தாண்டி பிடிச்சிருக்குன்னு வடிக்கிட்ட சொல்ல உனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மச்சான் அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லைடா. எனக்கே தெரியாமல் நான் இவ்வளோ நாள் அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கேன்.
அவன் கோயில் என்ன திரும்ப சொன்னா, நான் பண்ணுறது எதுவுமே பிடிக்கலங்கிறா. அப்போ என்னையும் பிடிக்கலன்னு தானடா அர்த்தம். மச்சான் எனக்கு தெரியலடா, பட் ஆனால் நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்தா நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் தோணுது. நான் மட்டும் ஆசைப்பட்டா போதாது மச்சான், வடிவும் அதுக்கு ஆசைப்படணும். அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படி இருக்க பொண்ணை நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? விஜய் சார், நீங்கள் என் கூட பேசாமல் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இந்த உலகத்துலேயே எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் என் பாட்டிக்கு அப்புறம் நான் உங்களை தான் சார் சொல்லுவேன். உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார். ஆனால் உங்களுக்கு ஸ்ரேயாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்போம்னு நினச்சேன். ஆனால் அதுவும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வடிவு வடிவு, இந்த வீட்டில் நமக்கே நமக்காக நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தரும் இனி பேச போகிறதில்ல. ஹே வடிவு, சொல்லுங்கம்மா. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, காது கேட்கலையா உனக்கு? இல்லைம்மா, கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். சொல்லுங்கம்மா. ஓ, கிச்சனில் வேலையாக இருந்தால் அப்போ நான் கூப்பிட்றது கூட உனக்கு கேட்காதா? கூப்பிட்டா வந்து என்ன என்னன்னு கேட்டுட்டு போனோம். சாரிம்மா. சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? வேலைக்காரியா இருக்கிறே தவிர ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டேன். வேலைக்காரன் நாய் ஒழுங்கா வேலை சொன்னா கூட செய்ய மாட்டேங்குது. ஸ்ரேயா, ஏன் மாமா எதுக்காக இப்படி கத்துற? என்ன வார்த்தை சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வடிவ, ஆனா இவ வரவே இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன். ஹேய், அந்த வார்த்தை யூஸ் பண்ண உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் வேண்டாம் சார். நான் இது வரைக்கும் நீ ஒரு வேலை கூட செஞ்சு பார்த்ததே இல்லை ஸ்ரேயா. நீ இந்த வீட்ல வெறும் கெஸ்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. மாமா, இந்த வடிவ முன்னாடி என்ன மாமா இப்படி பேசுறீங்க? எல்லாரும் இங்க ஒண்ணுதான். ஒழுங்கா இதுக்கு மேலேயாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு வெளியே போயிடு. மாமா, இவளுக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்களா? யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசினாதான் இந்த வீட்டுல இடம், இல்லைன்னா வெளியே தான் போகணும். இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா வெளியே போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோ. புரியுதா? என் மாமாவே எனக்கு எதிராக திருப்பிட்டல. உனக்கு இருக்குடி வடிவ. சார் என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. இன்னைக்கு தான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கல ரஷீத், அதான் கொஞ்சம் ஏர்லியரா வந்துட்டேன். சரி, நேற்று நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் ரெடி பண்ண சொல்லியிருந்தால, அது ரெடி ஆயிடுச்சா? பிபிடியும் ரெடி ஆயிடுச்சா? ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு சார். அந்த ஃபைலை நேற்றே நான் மிஸ் பிரீத்தி கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் சார். என்ன ரஷீத் சொல்றீங்க? இப்போ வரைக்கும் எனக்கு ஃபைல் வரலையே. ஃபைல் நேற்றே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டோம் சார். பிபிடி மட்டும் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதில் தான் சரி காலை ரிவ்யூ பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பிளான் பண்ணேன் சார். ஏன் சார் உங்களுக்கு இன்னும் ஃபைல் வரலையா? நீங்கள் எனக்கு ஒரு காப்பியை இமெயிலில் கூட அனுப்பியிருக்கலாமே ரஷீத். சார், ஃபைலில் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி தான் ஃபைல் வந்து பிரீத்தி கிட்டே கொடுத்து அமிச்சோம். சரி, மிஸ் பிரீத்தி எங்க? அவங்க இன்னும் வரல சார். எப்போ தான் வருவாங்க? வர டைம் தான் சார். நான் போய் வெளியே செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பண்ணுங்க ரஷீத், இல்லைன்னா கால் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார். நேற்றே ஃபைல் அனுப்பியிருக்காங்கன்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கலாமே. இன்னும் ஆஃபீஸ் வேற வரல. இந்த மீட்டிங் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்குன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. மே கம் இன் சார்? வந்துட்டா. எஸ் கம் இன். விக்ரம், சாரி குட் மார்னிங் சார். புடவை நல்லா அழகாக தாண்டி இருக்க. சார் சார் என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க? என்ன விஷயம்? நேற்று ரஷீத் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தாருல, அந்த ஃபைல் போய் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு இப்படி வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஃபைலை எடுத்துட்டு வாங்க பிரீத்தி. ரிவ்யூ பண்ணோம், அப்புறம் பிபிடி செக் பண்ணோம். சார், ஃபைலை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பிரீத்தி, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா பிரீத்தி? நீ இன்னைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் தெரியுமா உனக்கு? நேத்தி ரஷீத் சார் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆனால் உங்களை தேடி பார்த்தா நீங்க ஆஃபீஸில் இல்லை. அதனால தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். வீட்டில் யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லு பிரீத்தி. அப்பா வீட்டில் இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. தங்கச்சி காலேஜ் போயிருப்பா. 11:30க்கு ஃபைலை நம்ம சப்மிட் பண்ணோம் பிரீத்தி. கிரண் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லவா? இப்போ கூட இந்த கிரண் பைத்தியக்காரன் தான் குறுக்க வரும். சரி, அழாத, வெயிட் பண்ணுவோம். சாரி. குட் மார்னிங் விக்ரம். ஹாய் ரியா. அண்ட் ஹூ இஸ் ஷி? பிரீத்தி. இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அது சரி. நீயும் விக்ரம் தான் பிரிஞ்சிட்டீங்களாமே? ரியா, உண்மையை தானே சொன்ன விக்ரம்? சரி. இங்க கேபின்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விக்ரம் சார் கிட்ட தான் நான் பிஏவா ஒர்க் பண்றேன். பிஏவாவா? பொண்டாட்டி டு பிஏவா? ரொம்ப கஷ்டம்தான். ரியா, ஒர்க்கை பற்றி மட்டும் பேசினா நல்லா இருக்கும். இவ இவ்வளோ பேசுற அளவுக்கு நீ இடம் கொடுத்து வச்சிருக்கல விக்ரம். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல விக்ரம், அதோட ஃபைல் மட்டும் கொஞ்சம் தரியா? ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ஃபைலே இன்னும் வரல. இன்னும் வரலையா? என்ன சொல்ற?
11:30க்கு நம்ம சப்மிட் பண்ணா இன்னும் ஃபைல் வரலனா எனக்கு புரியல. வரும்போது தரேன், நீ போ. நான் தான் பிரசன்ட் பண்ண போறேன். அப்ப எனக்கு ஒரு கிளான்ஸ் தெரியணும்ல விக்ரம். அது கரெக்ட் தான் ரியா, பட் ப்ளீஸ் வெயிட். ஃபைல் எங்க இருக்கு? நான் போய் ரஷீத் கிட்ட வாங்கிக்கிறேன். நான் ஃபைலை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர், ஃபென்டாஸ்டிக். உன்கிட்ட ஃபைல் கொடுத்துருக்கா ரஷீத், நீ வீட்ல வச்சுட்டு வந்திருக்க. நீயும் வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே? நல்லா புடவை கட்டிட்டு மட்டும் வர தெரியுதுல்ல, ஃபைல் எடுத்துட்டு வர தெரியாது? ரியா, வாய மூடிக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. விக்ரம், ஹே ஸ்டாப் இட். இதே வேற யாராச்சும் மறந்து போனா நீ இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுவியா விக்ரம்? வேற யாராச்சும் ஒர்க் விஷயத்துல மறந்து போனா ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பியிருப்ப, ஒர்க்கை விட்டு தூக்கியிருப்பேன். அதுதான் நானும் சொல்றேன். இவன் மட்டும் ஏன் இன்னும் இந்த ஆபீஸ்ல இருக்கா? அவ இங்கதான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டான். உனக்கு இப்போதைக்கு ஃபைல் இல்ல, யூ ப்ளீஸ் கெட் அவுட். என்ன விக்ரம் இப்படி பேசுறான் இவகிட்ட? விக்ரம், அவளுக்கும் உனக்கும் ஒண்ணுமே இல்ல. ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான் அவ. அப்படி இருக்கும்போது அவளுக்கே நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை வெளியே போக சொல்ல, இல்ல ஆபீஸை விட்டு வெளியே துரத்து. யார் யார் இருக்கணும், யார் யார் போகணும் முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, உனக்கு இல்ல. நீ எங்க ஒரு சாதாரண எம்ப்ளாயிங்கிறத மறந்துடாத. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால என்ன வேணா பேசலாம்னு கிடையாது. இந்த மீட்டிங் நடக்காம எப்படி போனாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் இட். விக்ரம், நீ எல்லா மீட்டிங்கும் எவ்வளவு சீரியஸா அட்டெண்ட் பண்ணுவ? என்ன நீ இப்ப இப்படி பேசுற? பிரீத்தி வந்தனால நீ ரொம்ப தப்பு தப்பா யோசிக்கிற. எது தப்பு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். அந்த மீட்டிங்கை எப்படி நல்லபடியா பண்ணணுன்றதும் எனக்கு தெரியும். யூ ப்ளீஸ் கெட் அவுட். இவளை விட்டுட்டான்னு பார்த்தா இவ பின்னாடியே வரா. இவளால நம்ம லைஃப் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்க போது. சரி விக்ரம், என்னாலதான் இவ்வளவு இஷ்யூ. இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா பிரீத்தி உனக்கு? புரியுது. கோயிங் ஃபார்வர்ட் ஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீ ஆஃபீஸில் வச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகாத, சரியா? சரி ஓகே விடு, நான் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். யூ கூலா? சாரி. சரி ஓகே, எத்தனை தடவை சாரி சாரின்னே கேட்டுக்கிட்டு இருப்பேன். பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த சாட்டர்டே நீ அழகா இருக்க. நானே மீட்டிங் எப்படி நடக்குமோ என்னோன்னு பயத்துல இருக்கேன். நீ என்னன்னா சாட்டர்டே நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ கூலாக இரு, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஆனால் என்னால் இவ்வளோ பிரச்சனை. ரஷீத்லேருந்து எல்லாருமே மாறி மாறி திட்டிகிட்டே இருக்காங்க. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை. நான் உன் பிஏவாக இருக்க எனக்கு தகுதியே இல்லை. தயவு செஞ்சு என்ன உன் பிஏ போஸ்ட்லேருந்து எடுத்துரு விக்ரம். ஐயோ, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைம்மா. ஒன்ஸ் டன்னா முடிஞ்சிருச்சு. இல்லை விக்ரம், என்னால் இது செய்ய முடியாது. ஏன்னா நான் இப்போ தான் இன்டர்ன்ஷிப்பே ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி உன் பிஏவாக இருக்க முடியும்? அது கரெக்டாக வராது. கரெக்டாக வருமோ வராதோ, அட்லீஸ்ட் நம்ம அதுக்காக ட்ரை பண்ணோம்ல பிரீத்தி. ட்ரையே பண்ணாமல் வராதுன்னா வராது தான். விக்ரம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. ஐயோ சாரி சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சரி ஓகே கேளு. நீ என்ன ரியா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிற? அவள் தப்பாக பேசினா அதனால கோவமாக பேசினேன். நீ அவகிட்ட எப்படி பேசுவ? நல்லா பேசுவியா இல்லை எப்பவுமே இந்த மாதிரி தானா? அவள் எப்படி நடந்துக்கிறாளோ அதை பொறுத்து பேசுவேன். சரி, நீயே இதெல்லாம் கேட்குற? இல்லையே, சும்மா தான் கேட்டேன். என்னால் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான் நீங்கள் திட்டிட்டீங்களோன்னு நினச்சி கேட்டேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். அதனால தான் கேட்டிருக்கீங்க. வேற எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இல்லை சார். சரி நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸா? சொல்லுங்க பிரீத்தி, உங்ககிட்ட தான் கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறேன், சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம பேசிட்டு டைம் ஓட்டிட்டோம். வாங்க போய் அந்த ஃபைல் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஃபைலு நல்லா பத்திரமா உங்க வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க. அதே இடத்துல அது பத்திரமா இருக்கும், கவலையே வேண்டாம். கேட்ட கேள்விக்கு அப்போ பதில் வராதுல்ல? போமா. போவோம், டைம் ஆயிடுச்சு. கேஸ் தான் தட்டுப்பாடாக இருக்கலாம், கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கலாம்ல. அதை விட்டு சுடு தண்ணி வச்சு கூட இங்கே உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. கேஸ் வேற புக்கும் பண்ண முடியல. மருமகளே வந்துருச்சா? சொல்லுங்க அத்தை. ஏன் அத்தை எதுக்கு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போகி முடியலையே உனக்கு? ஏன் அத்தை அப்படி கேட்குறீங்க? அவன் கேஸுக்கு என்ன ஆள அலையிறான். இப்படி போகி கொளுத்தி வச்சிருக்க. அடுப்பு கம்மியா வீடி, இல்ல ரோட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் கேஸுக்கு. சரிங்க அத்தை, நீங்க போங்க அத்தை, நான் சுட தண்ணி எடுத்துட்டு வரேன். இவளை எங்கேயாச்சும் அமெரிக்கா ஈரான் அமைச்சிருந்துருக்கணும். குண்டோட குண்டா போயிருந்திருக்கோம் இந்த குண்டே.
உட்காந்து நம்மள பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அடியா தனியாத்தி கேஸ் காலி ஆயிடுச்சே. இந்த பைத்தியக்காரிகிட்ட போய் சொன்னா நம்மளாலதான் ஆச்சுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாளே. ஐயோ இப்ப என்ன பண்றது? மல்லாக்க படுத்துட்டு இப்படி விட்டத பாக்குறது என்ன சுகமா இருக்கு. ஏ பானு, நடக்கிறதுக்கு கால் இருக்காது, உடைச்சு வாயில வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு திமிரு இருந்தா எட்டி எட்டி மிதிச்சுக்கிட்டு இருப்ப என்னையே. படுத்துட்டு தானே இருக்கேன், நீ பண்ணு கால் எடுத்துட்டு வந்து தலைமையில அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏனால முடி பல்லி சப்ப பெரிய ஆளா நீ? எல்லாத்தையும் கை கால உடைச்சு போட்டுருவியோ? சும்மா சும்மா பல்லி சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கிடக்காதீங்க சரியா? சரோஜாக்கா அவ சொல்லு சின்ன பொண்ணே. அக்கா கேஸ் இருக்குமாக்கா? அச்சோ இல்லம்மா, நேருதாம்மா மாத்தினேன். வேற யார்கிட்ட வச்சிருக்கா? நான் 2 நாள் முன்னாடி தான் மாட்டேன் சின்ன பொண்ணு. எந்த கேஸே காலி ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. நானே விறகடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். 4 மணி உங்ககிட்ட இருக்கா? ஐயோ என்னடா இதை நம்ம கிட்ட வந்துட்டேன். இருக்குன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம ஒன்றும் புரியலையே. இல்லைன்னு சொல்லி வைப்பா. ஐயோ சின்ன பொண்ணு என்கிட்ட இல்லையே, என்ன பண்றது? நம்ம கிட்டதான் 2 கேஸ் அப்படியே இருக்கே. சமைச்சு திங்கிறவங்களுக்கு தானே காலியாகும். நம்ம திருடியில திங்கிறோம், நமக்கு எப்படி காலியாகும்? இந்த நோஞ்சானுக்கு நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அவன் கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அவனுக்கு. அப்போ இனிமேல் சின்ன பொண்ணு வீட்டுக்கு திருட போக வேண்டிய வேலை இருக்காது. அவளுக்கு தான் கேஸ் இல்லையே, அவன் எப்படி சமைப்பா? நம்ம வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு தான் ராத்திரி சோறுக்கு பார்த்துக்கணும். என் மாமியார் கறிக்கிட்டு வேற இன்னும் சொல்லலக்கா, சொன்ன பேயாண்டா ஆடிடுவா. ஹே நாள் முடி, என்னது இது? ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. ஐயா, இந்த மனுஷன் இங்க வந்தா? சொல்லுங்க, என்னங்க இங்க வந்திருக்கீங்க? வீட்டுல எல்லாமே இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகுதாங்க இங்க வந்தேன். வேலை செஞ்சு கிழிச்சிட்டு ஆளும். மதியம் என்ன சோறாக்குன? பருப்பு கடையிலும் உருளைக்கிழங்கு பொரியலுங்க. இன்னைக்காவது வீட்டுல சமைச்சியா? அட பாவி, இவனை மாட்டி விட்டுருவான் போலயே. இங்க சத்தமா எங்க பேசுறீங்க? பொறுமையா பேசுங்க. வீட்டுல தாங்க சமைச்சேன். என்னவோ போ, நாட்டுல கேஸ் பிரச்சனை எல்லாருக்கும் வரும் போல. ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் கேஸ் பிரச்சனை வரவே வராது போல. 2 கேஸ் சிலிண்டர் ஃபுல்லா அப்படியே இருக்கு. ஆனா எப்ப கேட்டாலும் சமைச்சேன் வீட்டுல தான் சமைச்சேன்னு சொல்ற. அப்ப கேஸ் சிலிண்டர் ஏன் காலியே ஆக மாட்டேங்குது? ஐயோ போனா போட்டு கொடுத்துட்டானே. ஏன்னா 2 சிலிண்டர் ஃபுல்லா இருக்க? ஆமாம்மா சின்ன பொண்ணு. ஏன்னா எனக்கு கேஸ் தீந்து போச்சு, நீங்க ஒரு சிலிண்டர் தாரீங்களா? அதுக்கு என்னம்மா, வந்து எடுத்துக்க, இல்ல நான் எடுத்துட்டு வந்து போடவா? என்ன போட முடியுமோ எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். இதுல கேஸ் சிலிண்டர் தான் எடுத்துட்டு போய் போட போறியா? இல்ல அண்ணே, நானே வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. 4 மணி வா, வந்து சோறு போடு. இவங்ககிட்ட பேசின செருப்பால் அடிப்பாளுங்க. இப்ப பேச வேண்டாம், அப்படியே ஓடிடுவோம். என்ன சின்ன பொண்ணு, இந்த 4 முடி இப்படி இருக்கு? ஆமால, ரொம்ப மோசமா இருக்கு. வீடு சின்ன பொண்ணு, அவ கதை தெரிஞ்சது தானே. நீ போய் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துரு. உன் மாமியார் காலிக்கு தெரியறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துருமா? ஆமாக்கா, அவளுக்கு இன்னும் தெரியாது, தெரிஞ்சா சாப்பிடுச்சு போட்டுருவா. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய அதர் எபிசோட்ஸ் லைக் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் பொன்னி பிரேம் எபிசோட்ஸும் வந்து பாருங்க. தேங்க்யூ கைஸ், பாய், லவ் யூ.